காயத்ரிக்கா சொல்லியோயோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்டூடண்ட்ஸ் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாருக்கா ஆரி பிளவுஸ. ஐயோ என்ன இப்படி கருத்துருச்சு? ஆமாக்கா என் ஃப்ரெண்டுக்கு ஆரி பிளவுஸ் போட்டு கொடுத்தக்கா. அது என்ன பண்ணிட்டா ட்ரை வாஷ் கொடுத்து இப்படி பண்ணிட்டாக்கா. ஐயோ ரெண்டு பிளவுஸ்மே இப்படி ஆயிடுச்சா? ஆமாக்கா ஒன்று வந்து ட்ரை வாஷ் பண்ணாலாம் ஒன்று வந்து சாம்பிள் மட்டும் முக்கி எடுத்தாலும் இப்படி ஆயிடுச்சாமாக்கா. நீ ஆரி ஒர்க் போட்டு கொடுக்கும் போதே வாஷ் பண்ணாதீங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கணும்ல. ஆமாக்கா நான் சொன்னேன், அவங்க அம்மா தான் தெரியாம இப்படி பண்ணிட்டாங்களாமாக்கா. அச்சோ சரி நம்ம வாஷே பண்ணாம எப்படி மெயின்டைன் பண்ணுன்றத பாத்திரலாமா? பாத்திரலாமே. நீங்க வாட்டர் வாஷ் ஜஸ்ட் நீங்க டிப் பண்ணி எடுத்தாலுமே இந்த பீட்ஸ் எல்லாம் கருத்துரும். ஸோ அப்போ நம்ம எப்படி இந்த ஆரி ஒர்க் பிளவுஸை ஹைஜீனா மெயின்டைன் பண்ணணும்னா நம்ம ஸ்வெட்டை ப்ரிவென்ட் பண்றதுக்காக ஸ்வெட் பேட் எப்படி யூஸ் பண்ணணும்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நீங்க இந்த பிளவுஸை போட்டுட்டு கழட்டும் போது நீங்க தண்ணியில போடாம வெயிலெல்லாம் பண்ணாம நிழல்ல இந்த பிளவுஸை நீங்க காய வைக்கணும். இப்படி பிளவுஸை வந்து ரிவர்ஸ் பண்ணிட்டு நிழல்ல காய வச்சு எடுத்தாலே போதும், நீங்க ஹைஜீனா இந்த பிளவுஸை மெயின்டைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி தண்ணியில போட்டு உங்க பிளவுஸை வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி நிழல்ல போட்டு காய வச்சு யூஸ் பண்ணுங்க. பாய்.